கோவை மாவட்டம் சூலூர் தென்றல் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் 33 வயது இளம்பெண். வீடியோ எடிட்டிங் வேலை செய்து வருகிறார். இவருக்கு ஏற்கனவே கௌதம் என்பவருடன் 2019ஆம் ஆண்டில் திருமணமாகி 2023இல் கருத்து வேறுபாடு காரணமாக கணவனிடமிருந்து பிரிந்து வசித்து வருகிறார். இவருக்கு 4 வயதில் ஒரு ஆண் குழந்தை உள்ளது. இந்த பெண் சூலூர் கலையரங்கம் பின்புறம் உள்ள ஒரு அலுவலகத்தை வாடகைக்கு எடுத்து வீடியோ எடிட்டிங் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் அந்த பெண்ணின் பக்கத்து ரூமில் தங்கியிருந்த அந்தோனி மரிய ராபின் என்பவர் அந்த பெண்ணுடன் நட்பு ரீதியில் பழகி வந்துள்ளார். இளம்பெண்ணின் குடும்ப பின்னணியை தெரிந்து கொண்டு அவரை திருமணம் செய்து கொள்வதாக அந்தோனி மரிய ராபின் ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதனை நம்பி அந்த பெண் அந்தோனி மரிய ராபினுடன் கடந்த 1 வருடமாக தனிமையில் இருந்துள்ளார். இந்நிலையில் அந்தோனி மரிய ராபினுக்கு வேறொரு பெண்ணுடன் திருமண ஏற்பாடுகள் நடந்து வந்துள்ளது. இதனால் இருவரும் கடந்த சில நாட்களாக பேசாமல் இருந்து வந்துள்ளனர். இந்நிலையில் நேற்று மதியம் அந்தோனி மரிய ராபின் அவரது நண்பர் கிரீஸ் சாமுவேல் குமார் என்பவரை அழைத்து கொண்டு வந்து அந்த பெண்ணுடன் சமாதானம் செய்ய பேசிக்கொண்டே இருந்துள்ளார். அப்போது பெண்ணுக்கு மயக்க மருந்து கலந்த ஜூஸ் கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஜூஸ் குடித்த பின் மயக்கமடைந்த அந்த பெண்ணை இருவரும் கூட்டு பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து மயக்கம் தெளிந்த அந்த பெண் கேட்டபோது அந்தோனி மரிய ராபின் மற்றும் கிரீஸ் சாமுவேல் குமார் ஆகியோர் தாங்கள் பாலியல் உறவு கொண்டதை செல்போனில் வீடியோ எடுத்து வைத்துள்ளதாக கூறி மிரட்டியுள்ளனர். மேலும் அந்தோனி மரிய ராபினை திருமணம் செய்ய வேண்டும் என்று டார்ச்சர் செய்தால் வீடியோவை சமூக வலைதளங்களில் பரப்பி விடுவோம் என்றும், இது தொடர்பாக புகார் தெரிவித்தால் மகனுடன் கொலை செய்து விடுவோம் என்றும் இருவரும் மிரட்டியுள்ளனர். இதுகுறித்து கருமத்தம்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட பெண் நேற்றிரவு புகார் அளித்தார். இந்த புகாரின் பேரில் திண்டுக்கல் மாவட்டம் நல்லமநாயக்கன்பட்டி பகுதியை சேர்ந்த லாரன்ஸ் தேவராஜ் என்பவரின் மகன் அந்தோனி மரிய ராபின், திருச்சியை சேர்ந்த கிரீஸ் சாமுவேல் குமார் ஆகிய இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து தேடி வந்தனர். தொடர்ந்து சூலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே நின்றிருந்த கிரீஸ் சாமுவேல் குமாரை போலீசார் நேற்று கைது செய்தனர். இவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்த போலீசார் அந்தோனி மரிய ராபினை வலை வீசி தேடி வருகின்றனர். கோவையில் தொடர் கூட்டு பலாத்காரம், கொலை சம்பவங்கள் நடந்து வருவது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.